ஆரோக்கியமாக வாழ்ந்திடுவோம். SPM யூடியூப் சேனலை பார்த்திடுவோம். அதில் சொல்லப்படும் அபூர்வ தகவல்களை தெரிந்து கொண்டு தெரிந்ததை அறிந்ததை புரிந்ததை திறனாய்வுகள் செய்து ஆனந்தமாக இருந்திடுவோம். உடலை பாதுகாத்திடுவோம். இந்த உலகம் போற்ற வாழ்ந்திடுவோம். வாழ்க வளர்க உயர்க வெல்க. வணக்கம், மகிழ்ச்சி, சந்தோஷமுங்க. இன்னைக்கு ஆரோக்கியமா வாழ்றதுக்கு பயனுள்ள தகவல் என்னன்னா, மனிதன் சிலர் வாழ்க்கைக்குள்ள போய்கிட்டே இருப்பான், சிலர் வாழ்க்கையிலிருந்து வந்துகிட்டே இருப்பான். புதுசா வாழ்றதுக்கு சிலர் பிறந்திருப்பான், வாழ்க்கையே வேணாம்னு சடிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த 4 விதமான மைய கருவுக்குள்ளதான் நம்ம வாழ்க்கையே அடங்கியிருக்கு. தினசரி வாழ்க்கைய வாழ்றவன் ஒருத்தன் மிகவும் தொய்வா வாழ்ந்துகிட்டு இருப்பான், சிலர் சந்தோஷமா வாழ்வான். இந்த சந்தோஷமா வாழ்றவனுக்கு தொய்வா வாழ்றவனுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அதில் தான் நீங்க யோசிக்கணும். ஒரு சின்ன பயனுள்ள ஒரு சின்ன சம்பவம். ஒரு அரசியல்வாதி மேடையில் வாக்குறுதி அள்ளி வீசிக்கிட்டே இருந்திருக்கிறார். அவர் பேசுறாரு, இந்த நாட்டு மக்களை வாழ வைப்பேன், இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வேன், இந்த நாட்டிற்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பேன், இந்த நாட்டு மக்களுக்காக என்னுடைய கொள்கை லட்சியத்தெல்லாம் நான் விட்டு கொடுப்பேன், என்னை நானே அர்ப்பணிப்பேன், இப்படி பேசிக்கிட்டே இருந்திருக்கிறார். ஒரு தொண்டன் பார்த்திருக்கான். தொண்டனை பத்தி எதுவுமே பேசல. இந்த கட்சிக்கு உழைத்த தொண்டனுக்கு நான் ஏதாவது செய்வேன்னு அவர் சொல்லவே கிடையாது. உடனே தொண்டன் ஒரு கல் எடுத்து அப்படியே அரசியல்வாதி மண்டையை உடைச்சிட்டான். அவர் பேசுறவர் ஏதோ ஒரு செயலாளர் போல. உடனே அவர் அப்படியே தலையெல்லாம் ரத்தம் பீரிட்டு கீழே விழுகுது. அங்க இருக்கிறவங்கள போலீஸ் எல்லாம் வர்றாங்க. போலீஸ் எல்லாம் வந்ததை உடனே என்ன ஒரே கட்சிக்குள்ள சண்டையா அப்படின்னு கேட்கிற போது அந்த தொண்டன் சொல்றான், சார், மக்களுக்கு வாக்குறுதியை விடுறதை பத்தி பிரச்சனை இல்லை சார், எனக்கு வாக்குறுதியை விட்டு எதுவுமே செய்யல சார், இப்படிப்பட்ட தலைவர் பேசினா என்ன சார், பேசாட்டி என்ன சார் அப்படின்னு சொல்றாப்புல. இங்க பாருப்பா தம்பி, உங்க கட்சி சண்டையை உங்க கட்சிக்குள்ள வச்சுங்க. இப்ப நீங்க எனக்குள்ள பொது சண்டை ஆயிரும். உன்னை கேஸ் போட வேண்டியது இருக்கு, எஃப்ஐஆர் உன்னை சார்ஜ் ஷீட் போட வேண்டியது இருக்கு. நீ இப்போ தலைவரை தலையில் அடிச்சிருக்க பாரு, மூளை குழம்பி அவர் நரம்பு கட்டாயி ஆஸ்பத்திரிக்கு போனா யாரையா செலவழிப்பா தெரியுதா உனக்கு? உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், அதை பாரு அப்படின்னு இருக்காப்புல. உடனே அந்த அரசியல்வாதி சொல்லியிருக்காரு, சார், இது எங்க கட்சி பிரச்சனை. ஐயா, உங்க கட்சி பிரச்சனை, இது பொது பிரச்சனை ஆயிடக்கூடாது, உங்க உடம்ப பாருங்க. அப்பத்தான் அரசியல்வாதிக்கு புத்தி வந்திருக்கு. சார், நான் பொய்யா வாக்குறுதியை கொடுத்தேன், ஆனா இறைவன் சரியான தண்டனையை கொடுத்து என் தொண்டனை என் தலையில கல் எடுத்து அறிஞ்சிட்டான். இப்ப எனக்கு உடம்பு நல்லா சரியில்லாம ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. இனி ஆஸ்பத்திரி போய் எவ்வளவு செலவழிக்க போறேன்னு எனக்கே தெரியல. ஐயா, ஒண்ணு மட்டும் உறுதியா, மனுஷனா வாழ்றது முக்கியம் இல்லையா, ஆரோக்கியமா வாழ்றதாயா முக்கியம். எனக்கு தலைக்கு கட்டு போட்டு அதை நான் போய் ஆபரேஷன் பண்ணி பார்த்தா தான் எனக்கு நிம்மதின்னு இருக்கான். இதுல இருந்து என்ன உங்களுக்கு தெரியுது? எப்படி வேணாலும் வாழக்கூடிய மனுஷன் கடைசியில என்னுடைய மூளை கெட்டு போச்சுன்னு கண் கலங்கி சொல்லியிருக்கான்னா அதுல இருந்து நீங்க கண்டுபிடிங்க. வாழ்க்கை முக்கியம் இல்ல, ஆரோக்கியம் தான் முக்கியம். அடுத்து சந்திப்போம், விவரம் சொல்றேன். மகிழ்ச்சி.